அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வசனம் அல்-பக்ரால 62. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன்னஸாரா வஸ்ஸாபிஈன மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வ அமில சாலிஹன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். ஈமான் கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாபியன்களாயினும் நிச்சயமாக எவர் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு சாலிகான நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களின் நற்கூலி நிச்சயமாக அவர்களுடைய இறைவனிடம் இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இதற்கு முந்தைய வசனத்துல இறை கட்டளையை மீறதால என்ன தண்டனை, புனிதங்களை அவமதித்த மக்கள் மீது என்ன வேதனை இறங்கியது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருந்தான். அதே போல முந்தைய சமுதாயத்துடைய மக்கள் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நல்லறம் புரிந்தவர்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தான். இந்த நிலை மறுமை நாள் வரைக்கும் தொடரும். அதாவது இறுதி தூதரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடக்கும் ஒவ்வொருவருக்கும் நிரந்தர மோட்சம் உண்டு. அவர்கள் எதிர்காலத்தில் அச்சப்பட தேவையில்லை. தமக்கு பின்னர் விட்டுவிட்டு போகக்கூடிய எதை பற்றியும் அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். இதேதான் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ், இதோ கேளுங்கள், அல்லாஹ்வின் நேசர்களுக்கு எந்த பயமும் ஏற்படாது, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் அப்படின்னு 10வது அத்தியாயம் 62வது வசனத்துல சொல்றான். இந்த வசனம் இறங்கியதற்கான காரணம் என்னன்னா, சல்மான் அல் ஃபார்சி ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய பழைய சமுதாயத்தை சேர்ந்த சிலரை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. அதாவது அவங்களுடைய தொழுகை மற்றும் வழிபாடுகள் குறித்து அவங்க சொன்னாங்க. அப்போதுதான் இந்த வசனம் இறங்குச்சு. சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அவங்க, என் தோழர்கள் தொழுது வந்தனர், நோன்பு நோற்று வந்தனர், உங்களை நம்பி நீங்கள் இறைவனால் நபியாக அனுப்பப்படுவீர்கள் என்று உறுதி கூறி வந்தனர் என்றெல்லாம் தெரிவித்தார். அவர் தம் தோழர்களை பற்றி புகழ்ந்து பேசி முடித்த போது அன்னாரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சல்மானே, அவர்கள் நரகவாசிகளே என்று கூறினார்கள். இது அவருக்கு மிகுந்த துயரத்தை கொடுத்தது. அப்போதுதான் அல்லாஹ் மேற்கண்ட வசனத்தை இறக்கி அருளினான். ஆக யூதர்களை பொறுத்தவரையில் தௌராத் வேதத்தையும் அவர்களுடைய நபியான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யார் பின்பற்றி நடந்தாரோ அவரே உண்மையான இறைநம்பிக்கையாளர் ஆவார். அதுவும் அடுத்த நபியான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும் வரைதான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த பிறகும் அவர்களை பின்பற்றாமல் பழைய தௌராத்தையே ஒருவர் விடாப்படியாக பிடித்துக் கொண்டிருந்தால் அவர் வெற்றி பெற முடியாது. அவ்வாறே கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டில் அவர்களது வேதமான இஞ்சிலையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறைகளையும் யார் பின்பற்றி நடந்தாரோ அவர்தான் உண்மையான இறைநம்பிக்கையாளர் ஆவார். அதுவும் இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரைதான். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பின்னரும் அவர்களை பின்பற்றாமல் இஞ்சிலையே விடாப்படியாக பிடித்துக் கொண்டிருப்பவர் வெற்றி பெற இயலாது. யூதர்கள் என்பதை குறிக்கும் அல் யஹூத் அப்படிங்கிற சொல் அல் ஹவாதத் அப்படிங்கிற சொல்லிலிருந்து பிறந்ததாகும். இதற்கு அன்பு அப்படின்னு பொருள், அல்லது அத்த ஹவுத் என்பதிலிருந்து பிறந்திருக்கலாம். இதற்கு பாவ மன்னிப்பு அப்படிங்கிற பொருள் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடம், நாங்கள் உன்னிடம் பாவ மன்னிப்பு கோரினோம் அப்படிங்கிற வசனம் 7:156 இருக்கு. அதுல ஹுத்னா அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இஸ்ரவேலர்கள் தமக்கிடையில் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டியதாலும் காளை கன்றை வழிபட்ட குற்றத்திற்காக இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரியதாலும் ஆதியிலேயே அவர்களுக்கு யஹூத் என்று பெயர் வழங்கப்பெற்றது. அல்லது இறை தூதர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூத்த புதல்வரான யஹூதா என்பவருடன் இணைத்து இஸ்ரவேலர்களுக்கு அல் யஹூத் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பெற்றார்கள். அப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களை பின்பற்றி நடப்பது இஸ்ரவேலர்கள் மீது கடமையாயிற்று. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்களும் அவர்களது மார்க்கத்தை சேர்ந்தவர்களுமே கிறிஸ்தவர்கள் என அறியப்படுகிறார்கள். இவர்களுக்கு அந்நசாரா, உதவியாளர்கள் என்று பெயர். இவர்கள் தமக்கிடையே ஒருவருக்கொருவர் உதவி கொண்டதால் இவர்களுக்கு இந்த பெயர் வழங்கலாயிற்று. இவர்களுக்கு அன்சார், உதவியாளர்கள் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்வோர் யார் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டப்ப அவங்களுடைய சீடர்கள், அல்லாஹ்வுக்காக நாங்கள் உதவியாளர்களாக, அதாவது அன்சார்களாக இருப்போம் அப்படின்னு சொன்னதா 61வது அத்தியாயம் 14வது வசனம் சொல்லுது. இவங்க அன் நாசிராத் அப்படிங்கிற ஊர்ல தங்கியிருந்ததாலும் இந்த பெயர் வழங்கப்பட்டிருக்கலாம். அல் நசீரத் அப்படிங்கிற ஊர் பாலஸ்தீனத்துல அல் ஜலீல் பகுதியில் உள்ள நகரத்துடைய பெயராகும். இங்கதான் கிமு 4ஆம் ஆண்டுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி இறை தூதராகவும் மனிதகுலம் அனைத்திற்கும் பொதுவான தூதராகவும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அப்போது அவர்கள் அறிவித்தவற்றை ஏற்பதும் அவர்களின் கட்டளைகளுக்கு கட்டுப்படுவதும் அவர்கள் தடுத்தவற்றிலிருந்து விலகிக் கொள்வதும் வேதக்காரர்கள் மீது கடமையாயிற்று. அப்போதுதான் இவர்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் ஆவார்கள். சாபியு யாரு அப்படிங்கிறது குறித்து பல கருத்துகள் உலவுகிறது. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கூற்றுப்படி யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் அக்னி ஆராதனையாளர்கள் மஜூசி ஆகியோருக்கு இடைப்பட்ட ஒரு சமுதாயமே சாபியூக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி மற்றும் லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கூற்றுப்படி ஜபூர் வேதத்தை ஓதிட்டு இருந்த மக்களுக்கு தான் சாபியூக்கள் அப்படின்னு பேரு. அதனாலதான் சாபியூக்கள் அறுக்கப்பட்ட பிராணியை உண்பதும் அவர்களை திருமணம் செய்து கொள்வதும் தவறு இல்லை அப்படின்னு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் சொல்லியிருக்காங்க. வஹ்ப் பின் முனப்பிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாபியூக்கள் அப்படிங்கிறவங்க ஏக இறைவனை ஏற்றவர்கள் ஆவார்கள். ஆயினும் அவர்களுக்கென மார்க்க நெறிமுறைகள் எதுவும் இருக்கவில்லை, அவர்களிடத்தில் இறை மறுப்பு தோன்றியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்துக்கள் இருந்து பார்க்குறப்ப சாபியூக்கள் அப்படிங்கிறவங்க யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அக்னி ஆராதனையாளர்கள்
இணை வைப்போர் ஆகியோரில் யாருடைய மார்க்கத்தையும் சேர்ந்தவர்கள் அல்லர். தங்களின் இயற்கையான நெறிமுறையிலேயே அவர்கள் நிலைத்திருந்தனர். அவங்களுக்குன்னு எந்த விதமான சமய நெறிமுறையும் வழங்கப்படவில்லை. அதனால தான் ஒரு இஸ்லாத்தை தழுவினால் அவரை பார்த்து மதம் மாறியவர்கள் அப்படின்னு இணை வைப்பாளர்கள் குறை கூறினார்கள். அறிஞர்கள்ல சிலர் இறை தூதரின் அழைப்பு யாரை எட்டவில்லையோ அவர்கள் சாபி ஊக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வசனத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.